இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கு பிறகு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கு பிறகு ஒரு 5 காஞ்ச வத்தல் இதையும் போட்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 5 தக்காளி இதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளியெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இனி ஆற வச்சு இதை நம்ம மிக்சியில் அடிக்கணும். அடித்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம அடித்ததை மிக்சியில் அடித்து பேஸ்டாக்கி தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா பொரிய விட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுது. இது நம்ம இட்லி கூட தோசை கூடலாம் சாப்பிட்டுக்கலாம்.